ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நாம் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாம் 5 விதமான பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்து அதில் 1 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, உங்களுக்கு இன்னும் கிறிஸ்பியாக வேணும்னா கொஞ்சம் கூட அரிசி மாவு சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, அது கூடவே தேவையான உப்பும் சேர்த்து நம்ம இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போது இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, அப்புறம் மாவு நம்ம வாழைக்காயிலெல்லாம் ஒட்டாமல் போயிடும். இது தோசை மாவு பதத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சூடு பண்ணி வைக்கலாம். ஒரு கடாயை எடுத்து அதில் தேவையான அளவு எண்ணெயை சேர்த்து சூடு பண்ணலாம். அது சூடாகிற டைமில் நம்ம பஜ்ஜிக்கு தேவையான வாழைக்காய், வெங்காயம், கத்திரிக்காய் இதையெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். முதல்ல வாழைக்காயை எடுத்து தோலை உரிச்சிட்டு அதை எவ்வளோ மெல்லியதாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ மெல்லியதாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வெங்காயத்தையும் வட்ட வடிவில் நறுக்கி வச்சுக்கோங்க. கத்திரிக்காயை போடும்போது நறுக்கினா போதும், இல்லைனா அது கருத்து போயிடும். நான் இன்றைக்கி வாழைக்காய், கத்திரிக்காய், வெங்காயம், அப்பளம், கற்பூரவள்ளி இலை எடுத்திருக்கேன். இப்போது நம்ம கலக்கி வச்சுருக்க பஜ்ஜி மாவில் இந்த வாழைக்காயை போட்டு எடுத்து சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இது எண்ணெயில் போட்டோன்னா அழகாக உப்பி வரும் பாருங்கள். ஒரு சைடு வந்தோன்னா அடுத்த சைடு மாறி போட்டுக்கோங்க. இந்த பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியானோன்னா நம்ம பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி அப்பளத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெயை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் பஜ்ஜி வெந்து வரும், இல்லைனா அது கரிஞ்சிடும் சீக்கிரமாக. அதே மாதிரி நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், கத்திரிக்காய் இதையெல்லாம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து வைக்கலாம். நீங்கள் இது கூட உருளைக்கிழங்கு, பஜ்ஜி மிளகா இதெல்லாம் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வித்தியாசமாக கற்பூரவள்ளி இலையில் பஜ்ஜி போட்டு பார்த்துருக்கேன். இது ரொம்ப சுவையாக இருந்து இதை ஓமவல்லி இலைன்னு சொல்லுவாங்க. கற்பூரவள்ளி இலையையும் பஜ்ஜி மாவில் போட்டு எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தால் நம்ம கற்பூரவள்ளி இலை பஜ்ஜியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த பஜ்ஜி ரொம்பவே சுவையாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரே விதமாக பஜ்ஜி போடாமல் இதே மாதிரி வித்தியாசமான வெங்காயம், உருளைக்கிழங்கு, கற்பூரவள்ளி இலை, பஜ்ஜி மிளகா இதிலெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஈவினிங் டீ கூட இன்னுமே ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.